தம்புரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி ஜூன் 16 முதல் 23 வரை. தொடர்புக்கு 9330202477. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர், மலேசியாவிலிருந்து. 17/6/2024 அருமையான ஆடி மாதம் 3ஆம் நாள் பக்ரீத் பண்டிகை. திங்கட்கிழமையும் பக்ரீத் பண்டிகையும் ஒன்றாக இருக்கிறது. மலேசியா மக்கள் எல்லாருக்கும் விடுமுறை பக்ரீத்துங்கிறதுனால. இஸ்லாம் கண்ட்ரி இல்லையா, அதனால். ஆனால் ஒரு இஸ்லாம் கண்ட்ரியில் இந்துக்களுக்கு உண்டான மரியாதை அப்படிங்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு இந்துக்களுக்கு இங்கே மரியாதை கொடுக்குறாங்க. உலகளாவிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அனைவருக்கும் நம்முடைய இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு சகோதரர்கள் திரு அப்சாலி, திரு அப்பாஸ் அவர்களுக்கு நான் இந்த இடத்துல பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் இங்கே மலேசியா மக்களுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மலேசியாகவே விழா கோலம் பூண்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக, பார்ப்பதற்கே ரொம்ப கவர்ச்சியாக, அதாவது இப்படியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. சகோதரத்துவத்தை பரிமாறிக்கொள்ளுங்கள். பக்ரீத் பண்டிகை அனைவருக்கும் நல்ல ஒரு சகோதரத்துவம் கிடைக்கட்டும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம். அருமையான திங்கட்கிழமை உலக பாலைவனமாவுதல் மற்றும் வறட்சி ஒழிப்பு தினம். அதிகாலை 4:28 வரைக்கும் தசமி, அதன் பின்பு ஏகாதசி திதி, வளர்பிறை ஏகாதசி. பிற்பகல் 1:48 வரைக்கும் சித்திரை, அதன் பின்பு சுவாதி. இரவு 9:04 வரைக்கும் பரிகம். பரிகம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகாதிபதி சனி. அவயோக நட்சத்திரம் அஸ்தம், அவயோகி சந்திரன். அதன் பின்பு சிவம் நாமயோகம் இருக்கிறது. சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி, யோகாதிபதி புதன். அவயோக நட்சத்திரம் சித்திரை, அவயோகி செவ்வாய். அதிகாலை 4:28 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன். அதன் பின்பு மாலை 5:12 வரைக்கும் வணிசை கரணம் சூரியன். அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. அரசு விடுமுறையுடன் கூடிய சுபமுகூர்த்த தினம். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். காகம் படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது. அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள். புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி.
5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் 2 ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் 12 ராசி மண்டலங்களுக்கும் உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். வாங்க அருமையான செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.